இந்திய சினிமாவில் நடிக்கும் நடிகர்களுக்குள் போட்டி இருப்பது போல நடிகைகளுக்கு இடையிலும் போட்டி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களில் யார் நம்பர் 1 ஹீரோயின் என்கிற விவாதமும் அவ்வப்போது வருவதும் உண்டு. நடிகைகள் நடித்த படங்களின் வசூல்தான் அதை தீர்மானிக்கிறது. இந்திய அளவில் பல பிரபலமான நடிகைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் பின்னுக்கு தள்ளி நடிகை ராஷ்மிகா மந்தன இந்தியாவின் டாப் ஹீரோயினாக இருக்கிறார். அவர் சமீபத்தில் நடித்த 3 படங்களும் 3000 கோடிக்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. 2023ஆம் ஆண்டு விஜயுடன் நடித்த வாரிசு படம் 300 கோடிக்கும் மேல் வசூலித்தது. அதன்பின் ஹிந்தியில் வெளியான அனிமல் என்ற படத்தில் தாராள கிளாமர் காட்டி நடித்தார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் வெளியான இந்த படம் 1000 கோடி வசூலித்தது. இதையடுத்து சமீபத்தில் வெளியான புஷ்பா தி ரூல் திரைப்படம் இதுவரை 1850 கோடிக்கும் மேல் வசூலித்து இருக்கிறது. தற்போதும் சில இடங்களில் இந்த படம் தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் மூலம் ராஷ்மிகா நடித்த படங்கள் 3000 கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இத்தனை தொடர் வெற்றிகளையும் பாக்ஸ் ஆபீஸ் வசூலையும் பெற்றதால் இன்றைய நிலையில் அவருக்கு 18 கோடி வரை சம்பளம் தர சினிமா தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். இதனால் இன்றைய நிலையில் அவர்தான் இந்தியாவின் நம்பர் 1 ஹீரோயின் என அவரது ரசிகர்கள் ராஷ்மிகாவை கொண்டாடி வருகின்றனர். ஆக மொத்தத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிக்கொள்ளும் நயன்தாரா இனி அந்த பட்டத்தை ராஷ்மிகாவிடம் தருமாறு இணையத்தில் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.